ஆமென். ஆமென். ஆமே, அருமையான வார்த்தையின் வெளிச்சம். சரியா தொடர்ந்து நேரம் 8 மணி 32 நிமிடங்கள். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். வெளிச்சத்தை வெளிப்பாடுகளை ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமேன். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு. ஆமேன். நாங்கள் அடுத்ததாக இணைய போறோம் வார்த்தையின் வெளிச்சத்தோடு. உங்கள் சகோதரி இணைகின்றேன். என்னோடு இணையுங்கள். கதை நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். தேவன் பாடல்கள் அடைவுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாளின் சங்கமான ஊழியத்துக்காக நான் நன்றி செலுத்த, நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்காக நன்றி செலுத்துறேன். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த தேவன் எனக்கு பாராட்டின கிருபை நேரத்துக்காக நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன். ஒரு விசை ஜெபித்து நாங்கள் தேவனை துதித்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இமைப்பொழுதும் எங்களை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் எங்களை இணைத்துக் கொண்டவரை, சேர்த்து கொண்டவரை, அனாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்தவரை உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். நன்றியோடு சோசரிக்க கிருபியாய் தந்த இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நித்திய வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துறோம். நித்திய சூரியன் நித்தமும் உதிக்கிறீரப்பா எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும். அப்பா, நீர் சங்கமிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். வார்த்தையானவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை அடியாளை கற்றுக் கொடுத்தீர். அந்த மகாபெரிய தயவுக்காக நன்றி நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தை கூட பேசுங்க ஆண்டவர். இந்த நாலு சங்கவானுடைய என்ற களத்துக்காக நன்றி செலுத்துறோம். அப்பா, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, சிவருக்காய் நன்றி செலுத்துறோம். ரீட்டா சிஸ்டருக்காய் நன்றி செலுத்துறோம். அப்பா, ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற மறைவான இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதி, எல்லைகளை விசாலப்படுத்தும். உறவுகளை ஆசீர்வதி, அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதி. நித்திய வெளிச்சத்தின் பகுதி ஆசீர்வதி, நித்திய ஊழியத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த வெளிச்சத்தின் ஊழியத்தில் இணைந்திருக்க எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதி. தொடர்ந்து வழி நடத்துங்க. கேட்டுக்க அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறேன். மறுவழிப்பை கேட்கப்பட அன்பு நேர்களை திருக்கருத்துக்களாய் தருகிறேன். என்னென்ன பாரத்தோடு, என்னென்ன விடுதலையோடு, ஒன்று வாஞ்சியோடு, தாகத்தோடு இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்கிறார்கள். அந்த வெளிச்சம் அவர் வாழ்க்கையில வெளிச்சம் ஆட்டும், விடுதலை ஆட்டும், கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதா, சிறையிருப்போல் மாறுவதா, துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதா, இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து செபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா, அப்படியா நீங்க செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டு. வார்த்தை வெறுமனே திரும்புவதில்லையாப்பா. அது வெளியே செய்து பலனை கொடுக்கிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, ஆத்மா உயிர்ப்பிக்கிற வார்த்தை. உயிர்ப்பிக்கட்டும் இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கும். அகப்பனே, இந்த வேளை முதல் அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுவீரா. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்து தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியாக இருப்பதா. நீரவள வேணும் பெருகணும், சிறுகணும், கற்றுக் கொடுங்க, பயன்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாமத்தை உயர்த்தி துதிக்க சிறிய பாடலை பாடுவோம். ஆமேன். மறக்கப்படுவதில்லை நான், உம்மால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நான், உம்மால் மறக்கப்படுவதில்லை. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீயே, என்னால் மறக்கப்படுவதில்லை. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் கண் முன்னே நீதானே, உன்னை நான் உருவாக்கினேன். என் கண் முன்னே நீதானே, உன்னை நான் உருவாக்கினேன். கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதன் அல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதன் அல்ல. மறக்கப்படுவதில்லை நான், உம்மால் மறக்கப்படுவதில்லை. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாதவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாதவும் கிருபை. விலை கொடுத்து வாங்கியுள்ளேன்,
எனக்கே நீ சொந்தம், உன்னை விலை கொடுத்து வாங்கியுள்ளேன். எனக்கே நீ சொந்தம், கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நான், உம்மால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தர் நான் ஒன்றை மையப்படுவதாக நாங்க வார்த்தை வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து சொல்லுவோம். இந்த நாளிலும் என்னோடு பேசின வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? அதாவது தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆயத்தம் பண்ணினது வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தம் என் இதயத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்ற வேளை ஏற்ற நேரம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பலதரப்பட்டது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போன்றோம். என்ன வைக்கப்பட்டிருக்கிறதாம்? இதை ஆபகுக்கு சொல்லுகிறார் இப்படியாக. ஆபகுக் இந்த வார்த்தைக்குள்ளாய் சொல்லுகிறார். என்னென்று பார்ப்போமா? வாருங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். வைக்கப்பட்டிருக்கிறது ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அங்கே நான் சொல்லுகிறேன், குறித்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்துக்கென்று அது வைக்கப்பட்டிருக்கிறது, ஆயத்தம் பண்ணினது வைக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. ஆபகுக்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாங்க சில காலங்கள், கஷ்டகாலம் வந்தவுடனே, பிரச்சனையின் காலங்கள் வந்தவுடனே, வேதனையின் காலங்கள் வந்தவுடனே, கண்ணீரின் நாட்கள் வந்தவுடனே, முடியவில்லை என்று சொன்ன தவிக்கிற காலங்கள் வந்தவுடனே நாங்கள் நினைக்கிறோம், இவ்வளவுதான் இவ்வளவுதான். இல்ல 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 மகனே மகளே, இல்லை இல்லை, இன்னும் வைக்கப்பட்டிருக்க, இன்னும் இன்னும் உனக்கா, இன்னும் நான் வச்சிருக்கிறேன், இன்னும் வச்சிருக்கிறேன். யாருக்கு நான் கொடுக்கறதுக்கு வைக்கல, எனக்குன்றது எனக்குத்தான், உங்களுக்குன்றது உங்களுக்கு தான். அப்ப என்ன, எனக்காக ஆயத்தம் பண்ண வச்சிருக்கிறேன், எனக்குன்ற ஒரு தரிசனத்தை வச்சு, எனக்குன்ற ஒரு அழைப்பை வச்சிருக்கிறேன், அந்த அழைப்பில நான் ஓடும்படியா வாதையை வச்சிருக்கிறேன். அப்ப குறிக்கப்பட்டதை வச்சிருக்கிறார். எனக்காக நியமிக்கப்பட்ட அழைச்சு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வச்சிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்ற, ஏற்ற வேளையில நிறைவேற்ற அவர் வைத்திருக்கிறார். வைத்திருக்கிறதான் நமக்கு கொடுக்க வச்சிருக்கிறார், நாம எடுத்துக்கொள்ள வச்சிருக்கிறார், நாங்க பிடித்துக் கொள்ள வச்சிருக்கிறார். எடுத்துக்கொள்வோமா? பிடித்துக் கொள்வோமா? பாருங்க, மீறி அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது இன்னும் முடிவிலே அது விளங்கும். நான் உருவாக்கின பின்பு, நான் அவருக்கென்று ஓடுகிற போது அது முடிவிலே விளங்கும். அவர் ஒரு நியமித்த காலத்தை வச்சிருக்க, அந்த நியமித்த காலத்துல நான் ஓடி முடிக்கும் பொழுது அங்கே அந்த தரிசனத்தை அங்கே அவர் என்ன செய்யறார்? நிறைவேற்றுகிறார். அது முடிவிலே விளங்கும். ஆபிரகாம் அழைத்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், மகனை கொடுத்தார், பலியிட சொன்னார், அங்கே ஆயத்தம் பண்ணின ஆட்டுக்கடாவை காண்பித்தார். அங்க வைக்கப்பட்டிருந்தது பாத்தீங்களா? வைக்கப்பட்டிருந்தது பாத்தீங்களா? அப்ப முடிவிலே அது விளங்குது. இது முடிவு. ஒருவேளை அவர் புடமிடப்பட்டு அந்த சோதனை காலம் இவ்வளவு முடிஞ்சு ஜோபுக்கு அவர் சொல்லுகிறார் என்ன? ஜோபு தான் பட்ட பாடுகளை தன்னுடைய சிநேகிதர் அனுபவிக்க கூடாது என்று சொல்லி ஜோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். 2ஆம் அதிகாரத்துல அதைத்தானே நாங்கள் பார்க்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அட, இவ்வளவு சூழ்நிலை இருக்கானே அப்பா, இவனுக்கு கொண்டு ஒரு காலத்தை நான் வச்சிருக்கிறேனே, ரெட்டந்தனியா இல்ல கொடுக்க வச்சிருக்கிறேன், நான் வச்சிருக்கிறத கொடுக்க போறேன். அவனுடைய முன்னிலைமை காட்டு, அவன் பின்னிலைமை ரெட்டந்தனி ஆசீர்வத்து கொடுத்தான். வைக்கப்பட்டிருந்தது ஆசீர்வாதம். யோபுக்கு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்க, முன் அவன் அனுபவிச்ச ஆசீர்வாதம் அல்ல, அது இரட்டந்தரியான ஆசீர்வாதம் அங்கே வைக்கப்பட்டிருக்க. அவர் அங்கே வெளிப்படுத்தி கொடுக்கிறார், ஆயத்தம் பண்ணதை கொடுக்கிறார், ஏற்ற காலத்துல கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? யோபு நினைச்சார், தோல் முதல் கொண்டு எல்லாமே அழுகி போச்சு, உறவை இழந்தான், சுகத்தை இழந்தான், சொத்தை இழந்தான், சுயத்தை இழந்தான். ஆனா வாயினால தேவனை இழக்கவே இல்லை.
பாவம் செய்யவே இல்லை. தேவனை மறக்கவே இல்லை. நான் பொன்னாக விளங்க, நான் சோதித்த பின் பொன்னாக விளங்கும். நான் சோதித்த பின் நான் போகும் வழி அவர் அறிவார். நான் போகும் வழி அறிவார். அவர் அறியாம யார் அறிவார்? யார் அறிவார்? அவர் அறிவார். யோபு சொல்றா, எனக்கென்று தரிசனம் வைக்கப்படும் ஆயத்தம் பண்ணத வச்சு குறித்த காலம் வச்சிருக்கிறது. வாக்குத்தத்தம் கொடுத்த வாக்கு மாறாமல் வச்சிருக்க. அதைத்தான் சாலமோன் சொல்றார், உன்னைய தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றி இன்றைக்கு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி மகிமையின் தேவன் சக்கியா மகிமையில ஆலயத்தை மூடும்படியார் மகிமையில இறங்கினார் அல்லவா? அப்ப வைக்கப்பட்டிருக்கு தானே அந்த தரிசனம். அது பொய் சொல்லல தானே, அது முடிவில விளங்கிச்சு தானே. ஆலயம் கட்டி முடித்த உடனே மகிமை தேவன் வெளிப்பட்டார் தானே. நம்ம முடிவில விளங்கும். அது பொய் சொல்லார். என்ற பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. மனம் மாற அவர் மனப்புத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பவரும் அல்ல, வசனித்து நிறைவேற்றாதிருப்பவரும் அல்ல. ஆனால் இந்த அழைப்புக்கு உண்மையாய் ஓடுகிறீர்களா? உண்மையாய் ஓடுகிறீர்களா? அதுதான் விளங்க, அதுதான் விளங்க மறக்குது. உங்களை விளங்க வைக்க மறக்குது. உங்களுக்கு விளக்கம் காணாது. இப்ப நாங்க விளங்க வேணும். எப்படி விளங்க வேணும்? பொன்னாக விளங்கணும் என்று சொன்னா நாங்க அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு என்பதை விசுவாசிக்க வேண்டும். எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு என்பதை நாங்க மறந்து விடக் கூடாது. அதை போய் சொல்ல, அது தாமதித்தாலும் தாமதி யோபுக்கு தாமதித்ததான உடனே கொடுத்தாரா? யோசேப்புக்கு என்று நியமித்த அதிபதி வாழ்க்கையை உடனே கொடுத்தாரா? யோசேப்ப குழியில போட்டாங்க, விச்சாங்க, கொண்டைகள் சிறையில் அகப்பட்டு அடைபட்டார் யோசேப்பு. அப்ப தாமதிக்குது. கத்தர் யோசேப்பு கத்தரோட இருந்தார், கத்தர் யோசேப்போடு இருந்தார். ஆனா முடிவில் எது விளங்கிச்சு? எப்படி விளங்கினது? அதிபதி என்ற உயர்வில விளங்கிச்சு. அவருக்கென்று கொடுத்த தரிசனம் சொற்பனம் விளங்கிச்சு. இதயத்துக்குள்ள வைத்த அந்த தரிசனம், கொடுக்கப்பட்ட சொற்பனம் விளங்கிச்சு. எப்படி உயர்வில விளங்கிச்சு. உன்னதத்தின் உயர்வு, அதை யாராலும் பறிக்க முடியாத உயர்வு. விலை கொடுத்து அங்க என்ன செய்யல, பணம் கொடுத்தாலும் அதை மற்றவர்களால குழியில போட முடியல, விற்க முடியாத விளங்கிச்சு. பெற்றுக்கொள்ள முடியாத விளக்கம் அங்க விளங்க வச்சு, விளக்கத்தை கொடுத்த சகோதரங்களுக்கு விளங்க வச்சது தானே முடிவில விளங்கிச்சு. பாத்தீங்களா? அப்படி விளங்க வச்சார் பாத்தீங்களா? அப்பா எனக்காக உங்களுக்காக வைத்தத விளங்க வைப்பார். மற்றவர்கள் விளங்கும்படியாக வைப்பார். மற்றவர்கள் விளங்கும்படியாக வைப்பார். எப்படியும் விளக்காக வைப்பார். மலைமுள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதது. விளக்கு தண்டின் மேல் வச்சது என்ன செய்யுமா? அரக்காலின் தண்டி வச்சது விளக்கு அணியாது. அது வெளிச்சத்தை எல்லாருக்கும் கொடுக்கும். அதே போல எங்களை விளங்க வைப்பார். விளங்க வைப்பார். தன்னை விளங்கும்படியா வைப்பார். தான் யார் என்பதை மற்றவர்கள் விளங்கும்படியா வைப்பார். அப்ப வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதமாக காத்து, அது நிச்சயமாய் வரும். நிச்சயமா வரும். அது நித்திய ஜீவன் நிச்சயமாய் வரும். அந்த ஆசீர்வாதம் அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பதில்லை. ஒருவேளை நாம போட்ட திட்டங்கள், நாம போட்ட கணக்குகள், நாம போட்ட ஸ்கெட்சுகள், நாம போட்ட காரியங்கள் எல்லாம் மாறினாலும் நான் அப்ப சொல்றேன், அது தாமதிக்காது மகளே. நான் சொன்னத ஏற்ற வேளையில ஆயத்தம் பண்ணினத நான் ஏற்ற நேரத்துல குறித்த காலத்துல உன் இதயத்துக்கு வைத்தத நான் கண்டிப்பா நிறைவேற்றிய தீர்வேன். இப்ப வைக்கப்பட்டிருக்கு. அது வைக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்துக்கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தம், நாம உடனும் உண்மையா உடனும். ஆனால் இங்கே ஆயத்தம் பண்ற யாருக்கு என்று சொன்னால், அங்கே 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை பாப்போமா இருந்தால், அங்கே சவுல் என்ன செய்யறார்? தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை காண விட்டு என்று சொல்லி அங்கே தேடி வருகிறார். சவுல் கழுதையைத்தான் தேடி வர்ற, ராஜ பதவியை தேடி வரல. அப்ப இதற்கு வைக்கப்பட்டிருக்கு என்னது? ராஜ அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கு. பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எங்கே குந்தி இருக்க? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னால் குந்தி இருக்க. அப்ப அந்த வசனங்களை வாசிப்போமா இருந்தால், அங்கே 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம்
அங்கே பாருங்க, அந்த வார்த்தை உங்களுக்காக நான் வாசிக்கிற சில வார்த்தைகளை அங்கே என்ன செய்கிறார்? அங்கே தீர்க்கதரிசியை நாடி வரும்பொழுது அங்கே கழுதையும் கிடைக்கிறது. ஆனால் அவருக்கான ஒரு பந்தி ஆயத்தம் பண்ண இருக்கிறது. அங்கே சவுல் என்ன செய்யறார்? வாரார். சாமுவேல் சொல்றார், சவுலுக்கு பிரியத்தை பாருங்க, உங்களுக்கு வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் அங்கே 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சாமுவேல் சவுலுக்கு பிரியோத்திரமாக, ஞான சிருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையில் ஏறிப்போ, நீ முதல்ல ஏறிப்போ, உனக்கண்டு என்ன செய்யறா ஆயத்தம் பண்ண வச்சிருக்க பாருங்க, மேடையில் ஏறிப்போ, நீங்க இன்றைக்கு என்னுடைய போஜனம் பண்ண வேண்டும். பாருங்க என்ன வைக்கப்பட்டிருக்கு, பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டு. சவுலுக்கு தெரியல. சவுல் எப்படி நினைச்சிருப்பார்? தன் கழுதையை நண்டு ஞான சிருஷ்டிக்காரன்ட்ட சொல்றவன் குறி பார்த்து சொல்லுவார், இந்த கழுதையை வெற்றிக்கொண்டு நான் வீட்டை திரும்பலாம் என்று நினைச்சார். அண்ட் அவற்றை நினைவுக்கு மேலாக தகப்பன் இவருக்கு ஒரு அபிஷேகத்தை, ராஜ அபிஷேகத்தை வைக்கப்பட்டிருக்கு. அது எப்ப விளங்கும்? அந்த வேளையில விளங்குச்சு. ஆயத்தம் பண்ணினதை பார்க்க வைக்கிறது, குறித்த நேரத்துல வரைக்குது, ஏற்ற வேளையில உயர்வு கிடைக்குது. அங்கே சவுல் என்ன செய்ய ராஜா மாற. அங்கே அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த பந்தி ஆயத்தம் பண்ணி அந்த பந்தியில நீ குந்த வேண்டும் என்று சொல்ற, போஜன பந்தியில நீ உட்கார வேண்டும். அங்கே என்ன செய்யற? அப்ப அங்கே பந்தியில இருக்கும்போது அங்கே சாமுவேல் ஏற்கனவே இவருக்கு என்ன செய்யறா? ஒரு முன்னந்தொடிய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பாருங்க அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 24ஆம் வசனத்துல பாருங்க, 23 வாசிக்கிறேன். 23ஐயும் 24ஐயும். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24. பின்பு சாமுவேல் சமயக்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே. அப்ப ஒரு பங்கு கூட எடுத்து வச்சிருக்கிறார். யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி. யாருக்கு? இந்த சவுல் காணாமல் போனதை தேடினேன், அந்த கழுதையை தேட போனேன், அந்த தாப்பனுடைய கழுதையை தேட போறேன். இந்த சவுலுக்கு அங்கே ஒரு பந்தி ஆயத்தப்படுது. அது ஒரு பங்கு எடுத்து வைக்கப்படுது. விரும்பாக ஒரு விசேஷித்த இந்த சாதாரண ஒரு சவுலுக்கே ஒரு பந்து இந்த மனுஷன் தீர்க்கதரிசி ஆயத்தம் பண்ண, நம்மை அழைத்த பரமராஜா எனக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட பங்கி ஆயுது? எங்கள் சத்துருக்களுக்கு முன்பா எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுது. எங்க தலையை எண்ணியால் அபிஷேகம், எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வாரு. நாங்கள் ஜீவன் நாளாம் அவருடைய கத்தருடைய வீட்டை இடித்தார்கள் வைத்திருக்கும்படியாத்தானே அப்படியாக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தகப்பன் பார்த்தீங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. கொடுத்து வைத்தேனே. அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையை அதனோடு இருந்து எடுத்துக்கொண்டு வந்து அதையும் முன் வைத்தான். பந்தியில குந்த வச்சாச்சு. குந்த வச்சவனுக்கு ஒரு பங்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. ஆயத்தம் பண்ணப்பட்டத அங்க என்ன செய்யற? அதை கொடுக்கிறார். அங்கே சாமுவேல் சொல்றார், இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்று. அப்ப வைக்கப்பட்டிருக்குது யாருக்கு? உனக்காக வச்சது உனக்காகத்தான். இன்னைக்கு யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, யாரும் அதை பறித்து கொள்ள முடியாது, யாரும் அதில் எரிச்சல் கொண்டு பொறாமை கொண்டு போட்டி கொண்டு அதை தந்திரமாய் பெற்றுக்கொள்ள முடியாது, சூறையாட முடியாது. அப்பா அதை எடுத்து வச்சத எவனுக்கும் வெட்டுக்கு அதிகாரம் இல்லை, தகுதி இல்லை, நுழையவே முடியாது இந்த வாசலுக்குள்ள. அப்படியாக பக்குவமா எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, ஒரு சாமுவேல் ஒரு சவுலுக்காக ஒரு விசேஷித்த பங்கு எடுத்து வச்சு குந்த வச்சு அந்த பந்தி ஆயத்தம் படுத்தி அவனை ஒரு ராஜ பதவிக்கு உயர்த்துவாராயிருந்தா, உண்மை அழைத்த தகப்ப, இந்நாள் வரைக்கும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தகப்ப, எமக்கான உங்கள்த்த திட்டங்கள் நோக்கங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற அதை ஏற்றவழி தர எங்களை உயர்த்த எவ்வளவு ஆயத்தம் பண்ணி எமக்காக அந்த நாளை வச்சிருக்க தெரியுமா? அதுக்காக நம்ம ஆயத்தம் பண்ண இருக்கிறோமா? ஆயத்தம் எங்களை மாம்ச பலவீனம், மாம்ச சிந்தையில, நாங்க மாம்ச சூழ்நிலையில விழுந்து எழும்பி இன்னும் முடியலையே என்று சொல்லி தவிச்சு போயிருக்கிறோமா? இப்படி இருக்கிறோம், இப்படி ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். இந்த சூழ்நிலை பெரித்தழிவு அவர் வச்சிருக்கிற அந்த அழைப்புக்கும், அவர் வைத்த திட்டங்களுக்கு, அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை எங்கள் இதயத்துக்குள்ள வைத்திருந்த அந்த வாக்கு தத்துவத்தை தட்டி எழுப்பி அண்ணல் மூட்டி விசுவாசத்தை எழுப்பி பெற்றுக்கொள்ள நீங்களும் நாங்களும் ஆயத்தமாயிருக்கிறோமா? வச்சிருக்கிறார்களவா? அவர் இல்லை என்று சொல்லலையே. யாருக்கு இல்லை என்று சொல்லுவான்? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, அவனுக்குத்தான் இல்லை. நான் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை எனக்கு உங்களுக்கு உண்டு.
வாக்குத்தத்தம் உண்டு, வார்த்தை உண்டு, வல்லமை உண்டு, விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு. எப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம், எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்றோம், நாங்கள் பிடித்துக் கொள்றோம் இந்த வார்த்தையை. பிரியமானவர்களே, வைக்கப்பட்டிருக்கு, குறித்த காலத்துக்கு அது வைக்கப்பட்டிருக்கு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது. அடுத்து பார்ப்போம் இன்னொரு உதாரணத்தை. அங்கே அவர் மீன்களை சுட்டு கரையில ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பமா வாசிக்கின்றேன் உங்களுக்காக. அவர்கள் கரையில் இறங்கின போது கரை நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பார்த்தீங்களா? அந்த பகுதியை நீங்க அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, இயேசப்பா உயிர்த்தெழுந்த வல்லமையில இவர்களுக்கு காட்சி கொடுத்து போட்டு போயிட்ட இருக்கிறார். ஆனா இவர்களோ என்ன செய்தார்கள்? பின்மாற்றங்கள் பூரர்கள், பேதுருவும் சீஷர்களும் அவருடைய இந்த நண்பர்களும் சக சீஷர்களும் என்ன செய்தார்? இயேசு இல்லாவிட்டா மீனும் இல்லை, இயேசு இல்லாட்டா வரும் ஒன்றுமே இல்லை. அதுதான் உண்மை. அப்ப அங்க இல்ல, வழிய போடுறாங்க. ராத்திரியில அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. இல்ல, இயேசு இல்லாட்டா இல்ல. நம்ம பிள்ளைய அழைப்பு பெற்ற பிள்ளை நானும் நீங்கள் இயேசு இல்லாம எதுவுமே நாங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு இல்ல, அது இல்ல. அப்ப இங்க இல்ல, பிடிக்கல. இங்கே காலமான போது இயேசு என்ன செய்ய தன் சீஷருக்கு வழிப்படுத்தி கொண்டு போய் ஆழத்துல போடுங்கன்னு சொல்றேன். ஆழத்துல போடுங்கன்னு ஆழத்துல போடுறார்கள். ஆனா இங்க வைக்கப்பட்டிருக்கல்லவா, என்ன வைக்கப்பட்டிருக்கு? ஆயத்தம் பண்ண வைக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு கொடுத்து அவர் எதை பிடிக்க நினைச்சாங்களோ, எதை பிடிக்கிறதுக்கு பின்மாற்றல போனாங்களோ அந்த நிலையை மாற்றத்துக்கு ஆயத்தம் பண்ண வைக்கப்பட்டு அப்பா காண்பித்து கொடுக்கிறார். வைக்கப்பட்டிருக்கு. என்ன வைக்கப்பட்டிருக்கா? கரி நெருப்பு போட்டு அது மேல மீன் வைக்கப்பட்டு, இந்த மீனுக்கு தானே பண்ணி போன பின்மாற்றம். இன்னைக்கு நாம இந்த மாமிச பலவீனத்தை அப்பா விட்டுட்டு எதுக்கு போறோம்? எதுக்கு அலைய போறோம்? எது எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலக காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற எது தேடி போறோம்? அங்க அதுவும் கிடைக்கலை. துக்கத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, தோல்வியில, நிலைமையில, சூழ்நிலையில தவிக்கின்றீர்கள். அப்பா சொல்றார், உனக்கான வைக்கப்பட்டிருக்க, உனக்கான வைக்கப்பட்டிருக்க மகனே, மகளே. நீ எதைக்கான பின்மாற்றம் போற? என்ன விட்டுட்டு நீ எதை தேட போற? அங்க இல்ல, அது உனக்கு இல்ல. ஆனா நான் வச்சிருக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன். வா, உனக்கு காண்பிக்கிறேன், நான் உனக்கு காண்பிக்கிறேன். காண்பிக்கிறேன். மீன் வைக்கப்பட்டிருக்கு, கரை நெருப்பு போடப்பட்டிருக்கு, சுட்டு வச்சிருக்கிற, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற, குடிச்சு புசித்து சாப்பிட்டு உண்டு மகள் பந்தியை வச்சிருக்கிறார் அப்பா. பந்திய வச்சிருக்கிறார். எனக்கு உங்களுக்கு ஒரு பந்தியலா வச்சிருக்கிறேன். கொண்டு இருந்து சாப்பிட வச்சிருக்கிறாரவா. இங்க பேபி போசிட்டு முட்டங்கின முட்டவன் தான் முட்டக்கி போட்டாங்க சொத்துக்களை எல்லாம். ஆனா ராஜா, தாவீது ராஜா, அவனை என்ன செய்யற? அழைச்சு அவருடைய சமூகத்தை நித்தமும் அப்பம் புசிக்கும்போது முடங்கின அவருடைய உரிமைகளை பெற்று கொடுத்து அவனை ஆசீர்வாதமா உயர்த்த நினைச்சார் பாருங்க தாவீது ராஜா. உயர்த்தினார் தானே. அந்த ராஜாவுக்கு அந்த முடங்கின முடவன்ல ஒரு நோக்கம் உண்டண்டா. உயர்த்த வேணும், இரக்கம் செய்ய வேணும். தன் ஜோனாத்தான் என்ற சிநேகிதன் மூலமாய் அவனுக்கு இறங்க வேணும் என்று நினைச்சார் என்று சொன்னா, எங்களை தான் பரம தகப்பன் அனாது சிநேகத்தால் உன்னை அணைத்துக் கொண்டு இழுத்து காரணியத்தால் உன்னை இழுத்துக்கொண்டு என்று சொன்ன தேவன் அனாது சிநேகத்தாங்க சிநேகித்தவர் நிம்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் எங்களுக்காக நியமித்த ஓட்டம், எங்களுக்காக வைத்திருக்க தரிசனம், எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள், எங்களுக்காக வச்சிருக்க காலங்கள், அவர் எங்கள் உள்ளத்துல வச்ச வாக்குத்தத்தங்கள் நிறைவேற எற்ற வேலை இருக்கிறது. அதற்காக நாங்க ஓடுவோம். அதற்காக இந்த வார்த்தையை அதை பெற்றுக் கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு எழும்புவோம். வைக்கப்பட்டிருக்கு தரிசனம், வைக்கப்பட்டிருக்கு ஆயத்தம் பண்ணதும், வைக்கப்பட்டிருக்கு காலமும், வைக்கப்பட்டு ஏற்ற வேலையும் பற்றி வைக்கப்பட்டிருக்கு. அவர் மறந்துட மனுஷன் அல்ல, அவர் மறந்துட மனுஷன் அல்ல. அவர் தேவன், அவர் சர்வ வல்லவர், சகலத்தை ஆளுகிறவர், சர்வ ஞானி. அவருக்கு மறைவா இங்க ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த சிசுகளை அழைச்சவர் உண்மை உள்ளவர். நான் மறிச்சேன், இது ஒசதாக உயிரோடு இருக்கிற சொன்னது உயிரோடு இருக்கிறார்.
உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இருக்கிறார். இன்றுமே எனக்குள்ள உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார். இந்த இதயத்துக்குள்ள வைத்த வாக்குத்தத்தத்தை தட்டி எழுப்பி கட்டி எழுப்பி அவர் வைத்த தரிசனத்தை அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நெருங்குவோமா. அந்த நெருக்கத்தின் தேவன் நிச்சயமாக எங்கள் நெருக்கத்தை விசாலப்படுத்தி நெருங்கி வந்து நம்மை உறவாடி அவருடைய உண்மையான அன்புக்குள்ள ஆயத்தம் பண்ணத குறித்தத எங்களுக்கான ஏற்ற வேளையில தந்து வைக்கப்பட்டிருக்க தரிசனத்துல நடத்துவார். வைக்கப்பட்டிருந்ததை பெற்றுக்கொள்வோமா. ஜெபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக கொடு ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா, நீர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை கூட அப்பா நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணத வச்சு எங்களுக்கான தரிசனத்தை வச்சிருக்கிறேன், காலத்தை வச்சிருக்கிறேன், கொடுத்த வாக்கு தத்துவத்தை எங்கள் இதயத்துக்குள்ளேயே வைத்திருக்கிறேன். அப்பா, அந்த வைத்திருக்கிற யாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள விசுவாசத்துல நினைச்சிருக்க விசுவாசத்தை தட்டி எழுப்ப கட்டி எழுப்ப விசுவாச வரங்கள் பெருக கிருபை செய்யுங்க. சூழ்நிலையை பார்க்க சூழ்ந்திருக்க மனுஷரை பார்க்காத மனசு பலவீனத்தை நிச்சு வேதனைப்படாதபடி நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுது. அந்த வார்த்தைக்கு நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. நீர் உறங்கையோடு விடுவ தேவனும் அல்ல ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு நாங்கப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துறோம், வெறுமையாக்கிறோம், அடிமையை ஒப்பு கொடுக்க எடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் அப்படி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நாங்க பெற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ள விசுவாசத்துல கண்டுகொள்ள இங்க கிருபசாங்க இந்த கண்களை திறவுங்க அப்பா. பிரகாசன மனக்கண்களை திறவுங்க. அதிர்ஷ்டங்களை காணும்படி எங்களுக்கு நீர் செய்து வச்சு ஆயத்தம் பண்ணதை பெற்றுக்கொள்ளும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறதை கற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யுங்கப்பா. வெளிப்படுங்கப்பா. நம்மளோட வெள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுத்து மீதான வேலையும் பொறுப்படும் ஆசீர்வதி. அப்படியாக நீங்க செய்யப்படுற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சுபத்துக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். அப்படியாக மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளி